ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்கேஎம் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த பர்சனல் பவுச்சோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உள்ள வீடியோவில் இந்த ட்ரையாங்கிள் எப்படி போடணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த இதில் ஸ்கொயர் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இந்த மாதிரி 2 விரல் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. எக்ஸ் மாதிரி நூலை சுற்றிக்கோங்க. இப்போ கீழ் வழியாக ஊசியை உள்ளே விட்டு மேல் நூலை எடுத்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. கையை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 செயின் போடணும். ஃபர்ஸ்ட் செயின், செகண்ட் செயின் போட்டு டைட் பண்ணிவிட்டு டெயில் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மெதுவாக பிடிச்சிடுங்க. ஃபுல்லாக இழுத்துற வேண்டாம், கொஞ்சம் நடுவில் கேப் இருக்க மாதிரி இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கேப்குள்ளே, இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம வந்து 10 தடவை டபுள் க்ரோஷெட் போடணுங்க. நூலை ஒரு தடவை சுற்றிக்கோங்க. கேப்குள்ளே உள்ள விடுங்க, வெளியில் எடுங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப், அடுத்த 2 லூப் வழியாக வெளியில் எடுத்திங்கன்னா ஒரு டிசி. இந்த மாதிரி 10 டைம்ஸ் நீங்கள் போடணும். 10 டைம்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டெயில் பீஸை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் அந்த 3 செயின் போட்டு இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதோட ஹெட்டில் கொண்டு போயிட்டு நம்ம இந்த சர்க்கிளை ஸ்லிப் நாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்போது செகண்ட் ரவுண்ட் போடணும். 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள பேஸில் உள்ள ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு தையலுக்கும் நீங்கள் வந்து 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். ஸோ கீழே உள்ள 10 ஸ்டிச்சஸ்க்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி மேலே வரும்போது ஒவ்வொரு இதுலேயும் 2 போடுறதுனால டோட்டலி உங்களுக்கு வந்து 20 டபுள் க்ரோஷெட் இந்த ரோவில் உங்களுக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து 2 தடவை டபுள் க்ரோஷெட் போடணும். இதே மாதிரி சுற்றி போட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷெட் போட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். மறுபடியும் நான் வந்து 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த 4 ஸ்டிச்சஸில் நான் வந்து டபுள் க்ரோஷெட்டே போட போகிறேன். 1 2 3 4. இப்போ 4 தடவை டபுள் க்ரோஷெட் நம்ம இதில் போட்டாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டேர்னிங் ஸ்டிச் நம்ம போடணும். ட்ரையாங்கிள் எப்படி டேர்னிங் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி டேர்னிங் ஸ்டிச் போடணும். டேர்னிங் ஸ்டிச் போடுறதுக்கு ஒரே ஸ்டிச்சுக்குள்ளாரையே 2 தடவை டபுள் க்ரோஷெட், ஒரு தடவை ட்ரிபிள் க்ரோஷெட், மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளாரையே 2 தடவை டபுள் க்ரோஷெட். அதாவது 2 டிசி, ஒரு டிசி, அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டிசி. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்னிங் ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடும். இந்த 5 ஸ்டிச்சுமே ஒரே ஸ்டிச்சில் தான் போடணும். அகைன் அடுத்த 4 ஸ்டிச்சஸில் டிசியே போட்டுக்கலாம். டபுள் க்ரோஷெட் அடுத்த 4 ஸ்டிச்சஸில் டபுள் க்ரோஷெட் போடணும். போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டேர்னிங் ஸ்டிச் போடணும். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் டேர்னிங் ஸ்டிச்சு முதல்ல 2 டிசி போடணும். 2 தடவை டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட், அடுத்ததில் மறுபடியும் 2 டபுள் க்ரோஷெட் அதே ஸ்டிச்லேயே. மறுபடியும் அடுத்த 4 ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷெட், அப்புறம் டேர்னிங் ஸ்டிச், மறுபடியும் 4 டபுள் க்ரோஷெட், அப்புறம் ஒரு டேர்னிங் ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த ரோ வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ போட்டு முடிச்சுட்டேன். இந்த ரோ பார்த்திங்கன்னா டேர்னிங் ஸ்டிச்சிலலாம் பார்த்திங்கன்னா கார்னர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்கொயர் ஃபார்மில் உங்களுக்கு வந்து டேர்னிங் ஸ்டிச்சில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது லாஸ்ட் செயின் 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, 2 செயின் அதிலோட ஹெட்டில் கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ரோ ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கொயரில் இதுக்கு மேலே அடுத்த ஸ்டிச் போட போகிறோம். 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
திருப்பிக்கணும். அடுத்த 2 ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷேட்டே போட்டுக்கலாம். கார்னர் வரும்போது நம்ம கார்னர் ஸ்டிச் போடணும். இந்த கார்னரில் கார்னர் ஸ்டிச் போடணும், மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த 2 ஸ்டிச்சில் டிசி போட்டுக்கிறேன். டிசின்னு டபுள் க்ரோஷேட்டுங்க. இப்போ கார்னர் ஸ்டிச் வந்தாச்சு. கார்னர் ஸ்டிச்சுக்கு மேலேயும் நம்ம கார்னர் ஸ்டிச் போடணும். கீழே எப்படி போட்டோமோ அதே தான். 2 டபுள் க்ரோஷேட், 1 ட்ரிபிள் க்ரோஷேட், மறுபடியும் 2 டபுள் க்ரோஷேட். ஒரு ட்ரிபிள், அகைன் வந்து ஒரு 2 தடவை டபுள் க்ரோஷேட். இந்த 5 தையலுமே ஒரே ஸ்டிச்சுக்குள்ளாரே போடுங்க. இப்போ கார்னர் திருப்பியாச்சு. இப்போ அடுத்த 8 ஸ்டிச்சில் நீங்கள் வந்து டபுள் க்ரோஷேட் போடணும். கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடவையும் போடும்போது. அடுத்த 8 ஸ்டிச்சுக்கு டபுள் க்ரோஷேட் போட்டிங்கன்னா அடுத்த கார்னர் வந்துடும் உங்களுக்கு. இப்போ அந்த கார்னரில் அகைன் நீங்கள் கார்னர் ஸ்டிச் போடணும். ஒவ்வொரு கார்னர் நீங்கள் டச் பண்ணும்போதும் இந்த கார்னர் ஸ்டிச் போட்டு அடுத்ததில் உள்ள எல்லாத்துலேயும் டபுள் க்ரோஷேட் போட்டே வந்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுங்க. அடுத்த 8, அடுத்தது கார்னர், அடுத்த 8, அடுத்த கார்னர். இங்கே கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி முடிச்சிடணும் இந்த ரோவை. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த ரோ போட்டு முடிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கார்னர் ஸ்டிச் வர வரைக்கும் டபுள் க்ரோஷேட் போட்டுக்கிறேன். கார்னரில் கார்னர் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 DC, 1 TC அண்ட் 2 DC. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 5th ரவுண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்போ 5th ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து இதை நம்ம முடிச்சிடலாம். இப்போது அடுத்தது நம்ம என்ன கட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து அந்த நூல் எடுத்து பிரிஞ்சிடாமல் இருக்காக 2-3 இடத்துல முடிச்சு போட்டு வச்சுருங்க. இப்போ இந்த 4 ட்ரையாங்கிளையும் நம்ம இந்த ஸ்கொயரோட ஜாயின் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து இன்டர்லாக்கிங் முறையில் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். எப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி, ஒன்று வெளியில் ஒன்று உள்ளற, இந்த மாதிரி நம்ம இன்டர்லாக்கிங் முறையில் இதை வந்து ஜாயின் பண்ணோம். முதல்ல இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பீஸ் மட்டும் எடுத்து நான் இப்போ ஒரு நூல் கொடுத்து ஜாயின் பண்ணுற பாருங்கள். சென்டரில் 2த்தையும் இன்டர்லாக்கிங் மாதிரி வச்சு சென்டரில் நான் வந்து நூலை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஊசி உள்ளே விட்டு அதே தையலில் உள்ளே விட்டு நூலை இப்போ பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு செயின் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 லேயருக்குள்ளாருமே உள்ளே விட்டு நூலை மறுபடியும் பிக் பண்ணி எடுத்து ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கிறேன். பாருங்கள் 2 லேயருக்குள்ளாரையுமே அடுத்த தையலில் உள்ளே விடுறேன், நூலை பிக் பண்ணி எடுக்கிறேன். ஒரு தடவை லூப் யான் ஓவர் போட்டு வெளியில் எடுத்துடணுங்க, லூப் போட்டு வெளியில் எடுத்துடணும். இதே மாதிரி கார்னர் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷேட் போட்டு கொண்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன், கார்னர் இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த லேயரை கொண்டு வந்து நான் இப்போ இதில் ஜாயின் பண்ணோம்.
இப்போ இதுக்கு மேலே வச்சு அது கீழே வச்சு நம்ம அதை ஜாயின் பண்ணோம். அதனால் இப்போ வந்து தேர்ட் லேயராக நான் இதை உள்ளே கொண்டு வரேன். இப்போ 3 இது ஜாயின் பண்ணோம். 3 லேயருக்குள்ளேயுமே உள்ளே விட்டுட்டு 3 லேயர் வழியாகவுமே நூலை வெளியில் எடுங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. மறுபடியும் அதே மாதிரி 3 லேயருக்குள்ளேயும் உள்ளே விடுங்க, வெளியில் எடுங்க, சிங்கிள் க்ரோஷேட். இன்னும் ஒரு முறை அதே மாதிரி அடுத்த தையலில் உள்ளே விட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச், நெக்ஸ்ட் ஸ்டிச். அடுத்த 3 ஸ்டிச்சுக்கு 3 லேயர்லையுமே நீங்கள் உள்ளே விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் உங்களுக்கு வெளியில் போயிடும். இப்போ வந்து செகண்ட் லேயரும் தேர்ட் லேயரும் மட்டும்தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் லேயரில் இதே சிங்கிள் க்ரோஷேட்டே நீங்கள் சுற்றி போட்டு வரணும் அடுத்த கார்னர் வர வரைக்கும். அதே மாதிரி அடுத்த கார்னர் வர வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர் வந்தாச்சு. இப்போ அடுத்த லேயரை கொண்டு வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணோம். இங்கே எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதே தான். அடுத்த 3 ஸ்டிச்சஸ்க்கு நீங்கள் வந்து 3 லேயரையுமே சேர்த்து போடணும் இந்த சிங்கிள் க்ரோஷேட்டை. 1 2 அடுத்ததில் 3ஆவது ஸ்டிச்சில் 3. மூணு லேயருமே சேர்த்து 3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் தேர்ட் லேயர்லேயும் ஃபோர்த் லேயர்லேயும் ஜாயின் பண்ணால் போதும். அகெயின் அடுத்த கார்னர் வந்ததுக்கப்புறம் நான் இது எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷேட் கார்னர் வரைக்கும் போட்டு வாங்க. ஸோ இப்போ கார்னர் வரைக்கும் போட்டேன். இப்போ அடுத்த லேயர் கொண்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இங்கே வெளியில் இருக்கு இல்லைங்களா, இதை கொண்டு வந்து மடக்கி உள்ளே வச்சு நம்ம இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து 4 மூலையும் இன்டர்லாக்கிங் முறையில் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கும். கார்னரில் மட்டும் வரும்போது நீங்கள் வந்து 3 லேயருக்கு 3 சிங்கிள் க்ரோஷேட் போடுறீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து 2 லேயருக்கு மட்டும் சிங்கிள் க்ரோஷேட் போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போ 3 ஸ்டிச் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் நீங்கள் வரும்போது 3 லேயரையும் சேர்த்து நீங்கள் இந்த இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்கொயரும் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணல, அதிலே தான் ஜாயின் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம ட்ரையாங்கிள் ஜாயின் பண்ண அதே இதுலேயே வந்து ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நூலை உள்ளே விடுறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுறேன், 2 லேயரையும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வரேன். இந்த மாதிரி சுற்றி போட்டு முடிச்சதுக்கு பின்னால் ஒவ்வொரு கார்னரும் நான் திருப்பும்போது 3 ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணேங்க. ஸோ இதை முடிச்சாச்சு. அடுத்தது ஃபினிஷிங்காக கிராப் ஸ்டிச் போட போகிறேன். கிராப் ஸ்டிச்சுங்கிறது ரிவர்சபிள் சிங்கிள் க்ரோஷேட்டுங்க. அதுக்கு ஒரு செயின் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பேக் சைடு இப்போ நம்ம எப்போவுமே வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைடு தான் போடுவோம் இல்லைங்களா. இப்போ ரைட் சைடில் நம்ம நூலை உள்ளே விட்டு ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷேட் போடணும். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விடுறேன், நூலை பிக் பண்ணி எடுக்கணும், ஒரு தடவை யான் ஓவர் போட்டு வெளியில் எடுத்துடணுங்க. இதுதான் கிராப் ஸ்டிச். பாருங்கள், பின்னாடி பக்கத்தால் நூலை உள்ளே விடுறேன், ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷேட் போடணுங்க. இந்த மாதிரி சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் யான் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் சைடில் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பர்சனல் பவுச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த பர்சனல் பவுச் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.